காட்சி 1 பங்கேற்போர் பொதுமக்கள். அக்கா, விஷயம் தெரியுமா? நம்ம யாக்கோபோட பையன், அதான் அந்த யோசேப்பு இருக்காங்க, அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்காங்களாம். அப்படியா விஷயம்? பொண்ணு எந்த ஊரா? நம்ம யூத பட்டணத்துல ஆசாரியரா இருக்காருல சகாரியா, அவருடைய மனைவி எலிசபெத்துக்கு சொந்தக்கார பொண்ணா, பேரு மரியாளாம். அப்ப கூடிய சீக்கிரம் நமக்கு கல்யாண விருந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லு. காட்சி 2 பங்கேற்போர் மரியாள் தேவதூதன். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியாது. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மன்னான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அருளானது, அறிவு கெட்டா பெரும் இல்லை இது. அகிலத்தை படைத்தவர் அருளானது, அறிவு கெட்டா பெரும் இல்லை இது. பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மன்னான என்னையும் தேடி வந்தது.
ரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்குள் புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. பூமிக்குள் புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னான என்னையும் தேடி வந்தது. காட்சி 3 பங்கேற்போர் யோசேப்பின் பாட்டி யோசேப்பு. பேராண்டி, பேராண்டி, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், கொஞ்சம் இங்கே வாயேன். என்ன பாட்டி, என்ன பேச போறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு நியமிக்கப்பட்ட பொண்ணு அதான்ப்பா அந்த மரியாதை பார்க்க போனேன். அவ அவ என்ன பாட்டி, மரியாதை எப்படி இருக்கா? அவ எனக்கு ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புனாரா? இல்லை யோசிப்பு, எனக்கு என்னவோ அவ கற்பவதியா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நம்பவே முடியலையே. சரி பாட்டி, இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சரிப்பா, உன் இஷ்டம். நான் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன். நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இப்போ என்ன செய்யறது? இத பற்றி யார்கிட்டையாவது சொன்னா அந்த பெண் மரியாதை கல்லிருந்து கொண்டு விடுவாங்க. அவளும் பார்க்க பாவமா தான் இருக்கிறா. அவளை எப்படி செஞ்சிருப்பா? என்னால நம்ப முடியலையே. ஆனா பாட்டி வைத்தியம் பார்க்கறதால அவங்க சொல்றதும் உண்மையாத்தான் இருக்கும். இப்ப என்ன செய்யறது? அதான் சரி, ரகசியமா தள்ளி விட்டுற வேண்டியதான். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும். நம்ம கண்ட சொப்பனம் இப்படி இருக்கே. பேசாம பாட்டியை அனுப்பி மரியாதை கூட்டிட்டு வர சொல்லிட வேண்டியதான். அவகிட்டயே இதை பற்றி பேசிடுவோம். காட்சி 5 பங்கேற்போர் மரியாள் யோசேப்பு. மரியாள், எப்படி இருக்க? நீங்க? நல்லா இருக்கேன். மரியாள், நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அதுல ஒரு தேவதூதன் வந்து எனக்கு ஒரு தேவதூதன் நேர்ல வந்து, கன்னிகையாகிய நீ பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தையை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயர் வைக்கணும்னு சொன்னாரு. ஆமா ஆமா, தேவதூதனும் என்கிட்ட இதே பெயர் தான் சொப்பனத்துல சொன்னாரு. ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் மூலமாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் எங்க காலத்துல நிறைவேறதற்காக நன்றி. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே நடக்கும் பரிசுத்த விவாகமே பெருக நிரந்தர சந்தோஷமே. பரிமாற துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு அன்பை பரிமாற துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகிறதே சந்தோஷமான மலருமே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே இனியதொரு அன்பான இதயங்களே தேவனை நியமித்த நாள் இதுவே நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே கல்யாணமே வைபோகமே திருமணத்தில் கொண்டாட்டமே. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படிக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சின்ன ஊருதா அது பெத்லஹேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்லஹேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. ஷல்லலலா, 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 ஷல்லலலா. மாடியில மெத்தையில புல்லடையில மன்னன் இயேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவுல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆட்களும் இல்ல, சொந்தத்திலே வந்து விட்டார் கவலையே இல்ல. சின்ன ஊருதா அது பெத்லஹேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதா அது பெத்லஹேமுதா மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே.
செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன்தான், வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம்தான். துதி பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில, மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. துதி பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்து நிற்கையில, மன்னர் இயேசு பிறந்து விட்டார் மனு உருவினிலே. ஹோய், சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஏழ்மையிலே தாழ்மையிலே தந்தை துணையிலே, கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. ஷல்லல்லா, 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 ஷல்லல்லா. ஏழ்மையிலே தாழ்மையிலே தந்தை துணையிலே, கர்த்தன் இயேசு தவழுகிறார் கன்னிமடியிலே. வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். வானாதி வானவர்க்கு வாழ்த்து சொல்லுவோம், அவர் வருகிறார் என்ற செய்தி எங்கும் சொல்லுவோம். சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. சின்ன ஊருதான் அது பெத்லஹேம்தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரே. ஷல்லல்லா, 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 ஷல்லல்லா. நன்னனன்னா, 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 நன்னனன்னா. காட்சி 6. பங்கேற்போர் மெய்ப்பர்கள் தேவதூதன். எப்பா, என்ன குளிரு, என்ன குளிரு. ஏலே, நல்ல நெருப்ப மூட்டி விடு, அப்பதான் குளிருக்கு இதமா இருக்கும். இவங்க பண்ற பாவத்துக்கு பலி கொடுக்கிற பலியாட்டு குட்டிய நம்ம பத்திரமா பாத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டா, அதுக்கு தானே நம்மளுக்கு கூடுதல் சம்பளம் தராங்க. அதானப்பா, நாம என்ன சாதாரண மேய்ப்பர்களா? நாம பஸ்கா ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறவங்க. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏய், பாத்தியாப்பா, நமக்கு மன்னிப்பை கொடுக்க மேசியா பிறந்திருக்காரு. நம்ம பெத்லகேம் ஊருக்கு போய் தேவதூதனால் நம்மளுக்கு சொல்லப்பட்டதை போய் பார்ப்போம். வாங்கப்பா, நம்ம சீக்கிரம் கிளம்பி போவோம். நட்ட நடு ராத்திரியில முட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டு பண்ணி சாரலில முட்டு போல கூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் குதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டு பண்ணி சாரலில முட்டு போல கூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் குதித்தாரே
குதித்தாரே இயேசுசாமி. கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் கும்பி சாடலில முட்டு போல போட்டாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில் முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. ஓய்! ஓய்! ஆ! ஆ! பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசுசாமி. பருமையேழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. என்று பருமையேழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் குதித்தாரே இயேசுசாமி. நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் குதித்தாரே இயேசுசாமி. கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி, நம்ம இஷ்டம் போல வாழ்வோம் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி, மாட்டு கொட்டகையில் குதித்தாரே இயேசுசாமி. காட்சி 8 பங்கேற்போர் ஏரோது ராஜா, அமைச்சர். மாமன்னர் எல்லோருக்கும் அநீதி செய்வதில் மன்னிக்கவும், எல்லோருக்கும் நீதி செய்வதில் பேர் போனவர் மன்னன் ஏரோது வருகிறார் வருகிறார் வருகிறார்.
என்ன அமைச்சரே, வர வர மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்ற மாதிரி தெரியுது. இல்ல இல்ல மகாராஜா, நான் அப்படி சொல்லுவேன்னா உங்களை புகழ்ல என் வாய் வளரிட்டு. சரி, அரசவையை தொடங்கலாம். மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக சாஸ்திரிகள் விலையுயர்ந்த பொருட்களோட வந்திருக்காங்க. என்னது, விலையுயர்ந்த பொருட்களா? வர சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். உயர்ந்த பொருட்கள் தன்னோடனே எப்படி வாய பழக்கிறான் பாரு. இதோ வர சொல்கிறேன் மகாராஜா. யாரங்கே சாஸ்திரிகளை வர சொல்லுங்கள். ராஜா வாழ்க. அப்பாடா, ஒரு வழியா நட்சத்திரத்தை பார்த்து வந்ததால கரெக்டா அரண்மனைக்கு வந்து சேர்ந்துட்டோம். என் அரண்மனைக்கு வர என்ன காரணம்னு சொல்லுங்க. யூதருக்கு ராஜாவாக பிரிஞ்சிருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறோம். என்ன உளறுகிறீர்கள்? யூதருக்கு ராஜா நான் தான். என்ன அரண்மனை எனக்கு தெரியாமல் எப்படி ராஜா வருவார்? இவர்தான் யூதருக்கு ராஜா. ஆனா இவருக்கு எந்த குழந்தையும் பிறக்கலையே. இதை கிறிஸ்து பிறப்பார் என்பதற்கு அடையாளமாக தோன்றிய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அமைச்சரே, பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு விசாரியுங்கள். உத்தரவு அரசே. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது அரசே. என்ன இது தீர்க்க தரிசனம்? இப்படி எழுதப்பட்டிருக்கே. யாரா இருக்கும் அந்த குழந்தை? யாரா இருந்தா என்ன, யூதருக்கு ராஜா நான் மட்டும்தான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். போய் வாருங்கள். குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்ச பிறகு அதை எப்படியாவது ஆள் அனுப்பி கொலை செஞ்சிடணும். ராத்திரியில் சூரியன் தானோ, திரண்டு வேளையிலே பேரொளி தானோ, தொட்டு பனி நேரத்தில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணியில் பாலகன் தானோ. ராத்திரியில் சூரியன் தானோ, திரண்டு வேளையிலே பேரொளி தானோ, தொட்டு பனி நேரத்தில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணியில் பாலகன் தானோ. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, அன்னதத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, அன்னதத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில்லைக்க ராத்திரியிலே சிற்றூரில் குருவிலே, ஜில்லைக்க ராத்திரியிலே சிற்றூரில் குருவிலே, 100 ரூபாய் மதியத்தில் மைந்தன் வந்தாரு,
உலகின் தேவனுக்கு பிள்ளனைதானோ யூதர்களின் ராஜனுக்கு மன்னனைதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரோ ரோஜாவின் மேல் மன்னனைதானோ உலகின் தேவனுக்கு பிள்ளனைதானோ யூதர்களின் ராஜனுக்கு மன்னனைதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரோ ரோஜாவின் மேல் மன்னனைதானோ மாட்டுக்குள்ள மன்னவரின் மாளிகைதானோ மானவரின் புத்தபுதல் தாரகைதானோ மாட்டுக்குள்ள மன்னவரின் மாளிகைதானோ மானவரின் புத்தபுதல் தாரகைதானோ அம்மா எங்க சந்தோஷம் அம்மா எங்க சங்கீதம் அம்மா எங்க சந்தோஷம் அம்மா எங்க சங்கீதம் சின்ன ராத்திரியிலே சிற்றுவன் நாட்டுவிலே சின்ன ராத்திரியிலே சிற்றுவன் நாட்டுவிலே முன்னூறு பல்வரி இடத்தில் மயங்க வந்தாரு மன்னகத்தில் மாணிக்கமாய் சுமந்தாரு முன்னூறு பல்வரி இடத்தில் மயங்க வந்தாரு மன்னகத்தில் மாணிக்கமாய் சுமந்தாரு Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. நான் அப்பவே இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க, எந்த அரண்மனையும் ஒரு குழந்தை கூட பிறக்கலையாம். அட நீ சும்மா இருப்பா, நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அரண்மனை இல்லாம அது எந்த இடமா இருக்கும்? கொஞ்சம்னா இந்த ராஜா நம்மகிட்ட இருக்கிற எல்லா விலையுந்த பொருட்களையும் குடுங்கிட்டு விட்டு இருப்பான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னத்தப்பா பாத்துக்கிட்டு இருக்க? பாருங்க, அந்த நட்சத்திரம் இன்னும் நமக்கு வழிகாட்டுது. இந்த முறை அந்த நட்சத்திரம் பின்னாடியே போகலாம். எனக்கு என்னவோ அதை சரியா பின்தொடர்ந்து போனா அந்த ராஜா பிறந்திருக்கிற இடத்திற்கு போயிடலான்னு தோணுது. அரண்மனையில பிறக்காத ராஜாவா? அப்படி எந்த ராஜாவோ? சரி வா போலாம். அட சீக்கிரம் வாங்கப்பா. நீ காட்டி செல்லும் உந்தன்
ரூபவர்க்கம் நானிவே தெய்வமென்று தெரிவித்தேன் ஜபதூபம் ஏறெடுப்பேன் உன் பாதம் பாடிவே ஊராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீக்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். வெள்ளை போலம் நானிவே கொண்டு வந்தேன் காட்டவுமே தூக்க பாவபாரம் தாங்கி மறிப்பாரிவரே ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் மீட்கும் வழி காட்டிச் செல்லும் உந்தன் மங்கா வெளிச்சம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் ஏசாயா மற்றும் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தபடியே இயேசுவின் பிறப்பு நடந்தது. அவர் முதலாவது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இவ்வுலகத்திற்கு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். இனி ஜனங்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வரப்போகிறார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இப்போது இப்பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறன. அவர் மறுபடியும் ராஜாவாய் வரும்போது அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆயத்தமா நீயும் ஆயத்தமா ஆயத்தமா நீயும் ஆயத்தமா ஒரே ஒரு நிமிஷம் இருக்கிறீங்க.